உலகில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஆற்றல் நிகழ்வுகள் நடக்கும். இந்த பிரபஞ்சம் தான் எல்லாருக்கும் உறுதுணையாக உங்களுக்கு நல்லது செய்யும். இங்க நாம் பெருசு நீ பெருசுங்கிற இந்த அகதியே கிடையாது. இந்த அன்பு மட்டும்தான், அன்பு நிலை தான். இந்த மனிதர்களுக்கும் சரி, விலங்குகளுக்கும் சரி, தாவரங்களுக்கும் சரி, செடி கொடிகளுக்கும் சரி, எல்லாமே இந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய ஆற்றல் நிகழ்வு தான். இங்க எல்லாருக்குமே உண்டு. இந்த பூமி உங்களுக்கு அதே மாதிரி சொன்னது போல பூமி என்னைக்குமா உங்களை வருத்தப்பட்டிருக்கா? நீங்க நிலத்துல மிதிக்கிறீங்க, சாடி இந்த மண் என்னைக்காவது உங்க மேல கோவப்பட்டிருக்கா? இல்ல. நீங்க ஒரு ஆளுக்கு மேல மிதிச்சா கோவப்படுவீங்க. இதுதான் இந்த பிரபஞ்ச பேராற்றல். இந்த நிலைகள் வந்து எல்லாரும் உணரணும். எல்லாரும் உணர்ந்து எல்லா நிலைகளையும் இந்த நம்ம தர்மங்கள் தானங்கள் இதுகளெல்லாம் எல்லாருக்கும் இல்லாதவர்களுக்கு எல்லாமே வழங்க வேண்டும். கிடைக்கிற நம்ம கிட்ட ஒண்ணு இருக்குதா, அதை நமக்கு தெரிஞ்சுதா, அதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும், அவங்களும் பயன்படணும். இந்த பிரபஞ்ச பேராற்றல் எல்லாருமே வந்துதான். இந்த காற்று யாருக்கும் தனிப்பட்ட சொந்தம் கிடையாது. இந்த நீர்நிலங்கள் எதுவும் யாருக்கும் தனிப்பட்ட சொந்தம் கிடையாது. இன்னைக்கு சொல்லிக்கலாம், இந்த இடம் என்னுடையது, இந்த கார் என்னுடையது, இந்த இது ஆடம்பரமான நிகழ்வு எல்லாமே என்னுடையது. ஆனா இந்த ஆட்கள் போகும் பொழுது எதுவுமே யாராவது எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா இது பிரபஞ்சம் கொடுத்தது. இந்த பிரபஞ்சத்துக்குடையது. இந்த பிரபஞ்சம் தான் ஒரு நிலை. இதுதான் உண்மை நிலை. இந்த உண்மை நிலையை மக்கள் ஒவ்வொருத்தரும் உணரணும். எல்லாரும் நம்ம வாழ்ற நாள்ல அடுத்த அனைவரையும் மதிக்க கற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஒவ்வொரு நம்ம பழகணும். ஒவ்வொருத்தருக்கும் அன்பு செலுத்தணும். இந்த ஜீவராசிகளை பாருங்க, அதுக்கு அன்பு செலுத்துங்க. மனிதர்களை பாருங்க, முதியவர்களை பாருங்க, தாய் தந்தையை முதல் பாருங்க. எல்லா தாய் தந்தையர்களையும் அவங்க வணங்குங்க. அவங்களுக்கான முதல் பணிகளை செய்யுங்க. இன்னைக்கு நான் சொல்றது போல எல்லாருமே முதியவர்களை வீட்டுல வச்சிருந்தா அதுக்கு அவங்கள பாக்குறது அப்படி எடுத்தா எடுக்கட்டாங்க. அந்த நிலையை மாற்றுங்க. அந்த தாய் தந்தையை நீங்க பராமரிங்க. ஏன்னா நீங்க இந்த பூமியில பிறக்கும் போது எதுவும் இல்லாம என்னன்னே தெரியாம நீங்க பிறந்திருக்க ஜெமியும் உங்களை தூக்கி வளர்த்தவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் தான் என்பதை மறந்துடக்கூடாது. எந்த நேரத்திலையும் அவங்கள வணங்குங்க. அடுத்த நிகழ்வுல நீங்க இந்த பிரபஞ்ச பேராற்றல உணருங்க. இந்த பிரபஞ்சம், அந்த அண்டவெளி பிரபஞ்சம் மிக அற்புதமான சக்திகளை இந்த பூமிக்கு வழங்கிட்டே இருக்காங்க. அது நிறைய அற்புதமான சக்திகளை வழங்குது. அத நல்ல சக்திகளை நீங்க கேட்டு பாருங்க. அதுக்காக இந்த சாகாவளி ஒவ்வொருத்தரும் வாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வு நீங்க கலந்துக்கங்க. எல்லாரும் மன நிம்மதியோடு நீங்க இறைவனை தரிசிக்கும் போது பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு அபிதமான சக்திகளையும் உங்களுக்கு வாரி வழங்குகிறது. எங்கேயும் ஐயமில்லை என்பதை தெரிவிக்கிறீங்க. இதுல வந்து நம்ம உணர்ந்திருக்கும் நிலைகள்ல தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு பிறைகள் பார்க்கறது இதுகளெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதான் சொல்லி ஏற்கனவே சொன்னது போல வசதி படைத்தவங்களுக்கு இந்த உணர்வு தன்மையை இறைவன் வழங்கியிருக்க மாட்டார். அதுதான் உண்மை. வசதி இல்லாதவர்கள் இறைவன் எனக்கு எதுவுமே செய்யல, எது கஷ்டப்படுத்துறாரு அப்படிங்கிற நீ நினைக்கிற பாத்தீங்களா, அந்த உணர்நிலையை இறைவன் கொடுத்தது உனக்கு தந்திருக்காரு. அதுதான் மிகப்பெரிய உண்மை. அதை நம்ம உணரணும். நமக்கு எதுவுமே தரலனாலும் நம்மள பேசுறதுக்கு வச்சிருக்கிற அந்த உணர்நிலையை நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் அன்பை மட்டும்தான் செலுத்தணும்னு கத்து தந்துட்டு இருக்குது. இந்த ஆணவ முறைகள், ஜாதி, மத, இன, மொழிகள் கடக்குது. இந்த பிரபஞ்சத்தோட நம்ம பயணிக்கணும். இந்த பிரபஞ்ச பேராற்றல் வந்து மிகப்பெரிய நீர் நிலங்கள். நீர் என்னைக்காவது நீங்க என்கிட்ட இருக்காது கடல் நீர் இருக்குது. அது என்னைக்காவது தண்ணி என்கிட்ட போறக்கூடாதுன்னு சொல்லிருக்கா, போறக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மழை நீர் பெய்கிறது எல்லாமே பிரபஞ்ச சக்தியுடைய வேலைகள். அந்த மழை வந்து பெய்யும் இந்த ஜாதிகாரங்களுக்கு நான் பெய்ய மாட்டேன், இந்த ஜாதிகாரங்களுக்கு மட்டும்தான் பெய்ய வேண்டாம், அப்படி ஏதாவது வேறுபடுத்தி பார்த்துட்டேன் இல்ல. இந்த பிரபஞ்ச பேராற்றல் வந்து அனைவருக்கும்